வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன். சோ ஃபிராக்ஷன் என்ன தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பின்னம். அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபிராக்ஷன். சோ ஃபிராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சோ 1/2, 3/4, 5/6. சோ இந்த மாதிரி எப்படினா எழுதலாம். இன்னொரு நம்ம எப்படினா 1, 3/7. சோ இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம ஃபிராக்ஷன்ஸ் எழுதலாம். சோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஓகேவா? சோ இது நார்மலா வந்து நம்ம ஃபிராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோ 3/4. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 3/4 நதிங் பட் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டினாமினேட்டர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டினாமினேட்டர். இது வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவோம். சோ ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து கீழ இருக்கிறது டினாமினேட்டர், மேல இருக்கிறது நியூமரேட்டர்னு சொல்லுவோம். இது நதிங் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ல 3 பங்கு, அதாவது 4 பங்கு இடத்துல 3 பங்கு நிலம் வந்து ஒன்னோடது. ஸோ டோட்டல் 4 பங்கு நிலம் இருக்கு. 2 brothers இருக்காங்க. ஸோ 2 brothers இருக்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 4 பங்கு நிலம். ஸோ 4 பங்கு நிலத்தை வந்து 2 brothersக்கு பிரிச்சு கொடுக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 2 கூட வச்சுக்கலாம். ஸோ 4 பங்கு இடத்துல 2 பங்கு உனக்கு, மீத 2 பங்கு வந்து எனக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இந்த மாதிரி உனக்கு, ஸோ 4ல 2 பங்கு உனக்குன்னு சொல்லி நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இந்த மாதிரி, அதாவது 4 பங்குல உனக்கு 2 பங்கு நிலம் உனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றதுல ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இஃப் சப்போஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ்னா 6/5 வச்சுக்கோங்களேன், இது என்ன சொல்லுவோம்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம எப்படினாலும் எழுதலாம். ஸோ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பின்னம். தமிழில் வந்து தப்பு பின்னம் சொல்லுவோம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இங்கிலீஷில் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு பேர் தகா பின்னம். ஸோ தமிழில் வந்து என்ன சொல்ல ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு வந்து தப்பு பின்னம் சொல்லுவோம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்து தகா பின்னம் சொல்லுவோம். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்னா தகு பின்னம், இம்ப்ராப்பர்னா தகா பின்னம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நார்மலாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன? டினாமினேட்டர் மீன்ஸ் பகுதி, நியூமரேட்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொகுதி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? நார்மல் ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம். இது வந்து 2 வகையான ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து improper fraction, இன்னொன்று proper fraction. proper fraction means அதாவது denominator விட numerator வந்து கம்மியா இருக்கும். improper fraction denominator விட numerator வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா improper and proper fractions னு சொல்லுவோம். சோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்பான். சோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? சோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா mixed fraction சொல்லுவோம். இந்த மாதிரி 1 3/7. சோ இந்த மாதிரி நம்பரை mixed fraction சொல்லுவோம். சோ இந்த fraction நீங்க எப்படி எழுதலாம்னா 1 + 3/7 னு எழுதலாம். ஓகேவா? சோ இதுவும் ரைட் தான். சோ இதுக்கு ஈக்குவல் தான் இது. சோ 1 3/7 நாலும் ஒன்று தான். 1 3 இத வந்து எப்படி எழுதலாம்? 1 3/7 னு சொல்வாங்க. சோ இது ஒன்று தான். சோ ஓகே, இதை எப்படி நம்ம நீங்க நார்மல் ஃபிராக்ஷனா மாத்துவீங்க? இப்ப இருக்கிற சோ 1 3/7 இருக்கு வெச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் எப்படி நம்ம நார்மல் ஃபிராக்ஷனா, அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எப்படி மாத்த முடியும்? இந்த நம்பர் எப்படி வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துவீங்க? சோ எப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை இந்த சைடு, இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்படி பண்ணி 1 3s 1 7s 7 7 இந்த 3 ஆட் பண்ணிக்கணும். +3 டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 10/7 இருக்கு. ஸோ 10/7 இது என்ன பின்னம்? இம்ப்ராப்பர், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ தகா பின்னம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 10/7 சொல்லுவது எப்படி சொல்லுவோம்? 1 × 7 + 3. அப்போ 7 + 3 / 7 எப்படி சொல்லுவோம்? 10/7 சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷன், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற டவுட்ஸ் இருக்கு? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன். ஸோ காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் நதிங் பட் இப்போ 1/2 ஆஃப் 3/4 னு வெச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1/2 ஆஃப் 3/4 னா காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ நதிங் பட் ஆஃப்னா என்ன மேம்? ஆஃப் சொல்றீங்கன்னா 1 ஆஃப் பதில் இன்டு தான் போடணும்.
ஓகே ஆஃப் வந்தாலே நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் போடணும் இன்டூ 3/4 ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் நத்திங் பட் 2/7 டிவைடட் பை 4/8. அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து காமன் ஃப்ராக்ஷன் எழுதலாம். இன்னும் எப்படி எழுதலாம்னா 7/4/8 இது என்ன சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் தான் சொல்லுவோம். அதே மாதிரி 4/8 டிவைடட் பை 3. ஸோ இந்த 3 விதம் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது ரெண்டு மேலே கீழே ஃப்ராக்ஷனாக இருக்கும், இல்லைன்னா ஒரு முழு நம்பர் இருந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு முழு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் எது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா என்ன, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா என்ன, மிக்சட் ஃப்ராக்ஷனா என்ன, காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷனா என்ன, காம்பவுண்ட் ஃப்ராக்ஷனா என்ன. ஸோ இதை பற்றி ரிலேட்டடான சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா. கண்டினியூ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவீங்கன்னா 1 + 1/2 + 1/3 + 1/4 + 1/5. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டினியூ ஃப்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் மொத்தம் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், 5 ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கண்டினியூ ஃப்ராக்ஷன் நம்ம எங்கேருந்து சால்வ் பண்ணோம்னா கீழேருந்து சால்வ் பண்ணி கொண்டு போகணும். 4 + 1/5 ஹெல்சியம் எடுத்து பண்ணணும். அதே மாதிரி 3 + 1/5. ஸோ இந்த வர ஆன்சரை வச்சு எல்சிஎம் எடுக்கணும். அதே மாதிரி வர ஆன்சர் எல்சிஎம் வச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு போகணும். எங்கேருந்து போகணும்னா கீழேருந்து, இங்கேருந்து நம்ம சால்வ் பண்ணி மேலே போகணும் ஓகேவா. புரிஞ்சா இந்த கண்டினியூ ஃப்ராக்ஷன் புரிஞ்சா. ஸோ இப்போ நம்ம 5 ஃப்ராக்ஷன்ஸுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். என்னென்ன ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், கண்டினியூ ஃப்ராக்ஷன், காம்பவுண்ட் ஃப்ராக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா. 1/7 + 2/7. ஸோ இப்படி இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, இது வந்து எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுவிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். 1 + 2 3/7 நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இதில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ 1 + 2/7 1/7 + 2/7 எப்படி ஆட் பண்ணுவீங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷன். இது எப்படி அப்புறம் 1 + 2/7/3/7 நம்ம போடுவோம் ஓகேவா. இது ஒரு விதம். இன்னொரு வந்து எப்படி போடலாம்னா 7/3 + 9/2 இப்படி கேட்டால் எப்படி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கா. ஸோ வேற மாதிரி இது ரெண்டையும் கீழே ரெண்டு இருக்கிறதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். ரொம்ப சிம்பிள் தான். கீழே இருக்கிறத அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுங்க. 3 2s are 6. நெக்ஸ்ட் கிராஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 7 × 2 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 9 × 3. அவ்வளோதான். அப்போ என்ன வரும், 7 × 2 எவ்வளவு 14 + 9 × 3 27 டிவைடட் பை 6 எவ்வளவு வரும் 7 + 4 11. ஸோ ரிமைனிங் 1 4 41/6 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ 7/3 + 9/2 எப்படி பண்ணணும், கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி போடணும். இது புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் இந்த மாதிரி கீழே வந்து டினாமினேட்டரில் சேமாக கொடுக்காட்டினா இப்படி தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ சப்போஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1/3 + 2/5 + 3/4 ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும், இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. 3 × 5 இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 × 5 + 2 × 3 + 3/4 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கொடுக்கும் 5 + 6 டிவைடட் பை 3 5s are 15 + 3/4. அப்போ என்ன வரும் 11/15 + 3/4. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 15 + 4 எவ்வளவு, ஸோ 15 × 4 இதை பண்ணுங்க 11 × 4 + 3 × 15. புரிஞ்சா? ஸோ இது இப்படி தான் பண்ணணும். ஸோ 15 × 4 பண்ணிக்கோங்க. 5 4s are 20 ரிமைனிங் 2 1 4s are 4 40 11 + 4 44 + 3 5s are 15 ரிமைனிங் 1 45. ஸோ என்ன வரும் 89/16 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா 89/16 கிடைக்கும். ஸோ இதோட டவுட்ஸ் இருக்குது அந்த சம்ஸில் உங்களுக்கு எதுவும். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன், இதில் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் போடலாம். ஸோ
8/3 minus 13/6. ஓகேவா? இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறத அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 3 6 are 18. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 8 6 are 48 minus 1 3 are 3 3 3 are 9 1 3 are 3 39. So 48 ல இருந்து 39 போச்சுனா எவ்வளவு வரும்? 18 9. So 9/18 கிடைக்கும். 1 9s are 9 2 2s are 18. So 1/2 is the final answer. So minus பண்ணா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? So okay. இதிலே நம்ம அடிஷன் பண்ணிக்கலாம். So sorry, மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். So மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி தான். 3/4 into 2/5. இது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்? ஃபிராக்ஷன்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். ஓகேவா? So 3 into 2 எவ்வளவு? 6. 4 into 5 எவ்வளவு? 20. ஓகேவா? இது 2 ஆல் அடிக்கலாமா? 3 2s are 6 1 10. அப்ப என்ன வரும்? 3/10 இன் ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். சோ நீங்க எப்படி போடலாம்? இந்த இடத்துல அடிக்க கிராஸ் அடிக்கலாம். சோ நேராவும் அடிக்கலாம், கிராஸாவும் அடிச்சுக்கலாம். இப்படி மட்டும் தான் அடிக்க கூடாது ஃபிராக்ஷன்ஸ் பொறுத்தவரை. சோ 1 2s are 2 2 2s are 4. இப்படி நம்ம கிராஸா அடிச்சுக்கலாம். இப்படி நேராவும் இருந்தா அடிச்சுக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். எப்படி அடிச்சோம்னா 1 3s are 3 2 5s are 10. இது ஈஸியா முடிஞ்சிடும். இங்க போய் நம்ம அடிச்சு போறதுக்கு இதுல ஈஸியா முடிச்சிடலாம். சோ இந்த விதமும் இருக்கு. ஓகேவா? சோ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? நெக்ஸ்ட் டிவிஷன் எப்படி போடலாம்னா 2/5 division of 1/5. இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிவிஷன் கொடுத்து ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா இத ரெசிப்ரோக்கல் மாத்தணும். சோ 1/5 ஓட ரெசிப்ரோக்கல் எவ்வளவு? 1/5 ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 5. 5 ஓட ரெசிப்ரோக்கல் எவ்வளவு? 1/5. 2/3 ஓட ரெசிப்ரோக்கல் எவ்வளவு? 3/2. தெரிஞ்சுக்கோங்க. 1/4 ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 5. 5 ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/5. 2/3 ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 3/2. ஓகேவா? சோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இத மாத்தணும். மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கோங்க. into 5 வரும். 5/1. 5 5 கேன்சல் ஆகி இதோட ஆன்சர் வந்து 2. சோ ஃபிராக்ஷன் நம்ம அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், டிவிஷனும் பார்த்தாச்சு. இதுல டவுட்ஸ் இருக்கா? So 1/2 of 3/4. Nothing but half னா என்ன பண்ணும்? into தான் போடணும். So 3/4. நார்மலா into நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 3/8. 4 2s are 8. இவ்வளவுதான் ஆன்சர். So புரிஞ்சா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இதிலே வந்து என்ன பண்ணுங்கன்னா if suppose 1/2 plus இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1/2 plus இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்ல இருக்கதா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ 1/2 plus என்ன வரும்? 3/8. இத மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 3 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 2s are 6 8 8 plus 2 3 2s are 6. So 8 2s are 16. Sorry, 8 2s are 16. 1 8s are 8. 3 2s are 6. அப்ப என்ன வரும்? 14/16. 2 ஆல் அடிச்சீங்கன்னா 7/8 வரும். ஓகேவா? சோ டவுட் 4/3 plus 1 2/3. ஓகேவா? இது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். 2 3s are 6. இது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 3s are 6. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 6 plus 4 divided by 3. தெரியதுக்காக போட்டுருக்கேன். 1 3s are 3. 3 plus 2 3 plus 2 divided by 3. அப்ப என்ன வரும்? 10/3 plus 5/3. அப்ப என்ன ஆன்சர்? 15/3. இது 3 ஆல் அடிச்சோம்னா 5. இதோட ஆன்சர் என்ன? 5. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா இது உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா 5 ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த சம்ஸ்ல உங்களுக்கு? சோ இது எல்லாமே கலந்திருக்கு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 36 divided by 4 of 1/2 plus 3/4 into 3/2. சோ இதல டிவிஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஆஃப் இருக்கு, மைனஸ் மட்டும் இல்ல. சோ minus of 1/2 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இத எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம். சோ நமக்கு தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஆஃப் முடிச்சிடுங்க. ஓகேவா? சோ 36 divided by 4 into 1/2 plus 3/4 into 3/2 minus 1/2. சோ உங்களுக்கு இது எல்லாமே நான் கண்டிருக்கேன் ஃபிராக்ஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 1 2s are 2
2 2s are 4. First நம்ம என்ன பண்ணிட்டோம் half போட்டோம். அப்ப 36 divided by 2 plus 3 by 4 into 3 by 2 minus 1 by 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் 36 2 எப்படி எழுதலாம் 1 by 2 னு எழுதலாமா plus 3 by 4 into 3 by 2 minus 1 by 2. ஸோ இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இதை அடிச்சிங்கன்னா கிடைக்கும் 1 2s are 1 18 கிடைக்கும். ஓகே 1 2s are 2 ரிமைனிங் 1 8 2s are 16. அப்போ 18 plus 3 by 4 இது என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 3 by 4 இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க என்ன வரும் 9 by 8 minus 1 by 2. ஓகேவா புரிஞ்சா? ஸோ 18 plus இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சா அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 by 3 3s are 9 4 2s are 8 9 by 8 minus 1 by 2. இப்போ என்ன பண்ணி இதை ஆட் பண்ணுங்க. ஸோ 18 plus 18 இது ரெண்டையும் கிராஸாக ஆட் பண்ணணும் ப்ளஸ் 9 இன்ட்டு இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 divided by 1 into 18 minus 1 by 2. ஓகேவா? ஸோ 8 into 18 எவ்வளோ வரும்? ஸோ 18 into 18 போட்டு பார்த்தீங்கன்னா 8 8s are 64 இருக்கு 4 ரிமைனிங் 6 1 8s are 8 8 plus 6 எவ்வளோ வரும் 14 வரும். ஓகேவா? 144 plus 9 எவ்வளோ வரும் 9 plus 3 13 ரிமைனிங் 1 5 153 by 8 ன்னு கிடைக்கும். 153 by 8 minus 1 by 2. புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணு 8 2s எவ்வளோ வரும் 16. ஓகேவா? 53 into 2 3 2s are 6 5 2s are 10 remaining 1 1 2s are 2 2 plus 3 minus 8. ஓகேவா? 1 8s are 8. இப்போ 306 ல இருந்து 8 மைனஸ் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 16 இங்கே 9 வந்துடும். ஓகேவா? ஸோ 16 8 போச்சுன்னா 8 9 2 ஸோ 298 வரும். ஸோ 298 by 16. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2ஆல் அடிச்சு நம்ம என்ன கிடைக்கும் 8 1 4 9 149 divided by 8 கிடைக்கும். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா இந்த சம்ஸில்? ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் வந்து ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் வச்சு போட்டாச்சு. நார்மல் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் அடிஷன் எப்படி பண்ணணும் சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும் ஸோ இது எல்லாமே நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.